நாம் இன்னைக்கு மசாலா முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு குழம்பு தேவையில்லை, நம்ம சாப்பாட்டோட சேர்த்து அப்படியே நம்ம கலந்து சாப்பிட்டா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 5 முட்டையை வேக வச்சு அதனோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதனோட மஞ்சள் கருவை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த பொரியலுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் கருவை இதில் சேர்த்துடலாம். மஞ்சள் கருவை சேர்த்திட்டு ரொம்பவும் அழுத்தி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாம் உடஞ்சி போயிடும். லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி மட்டும் 1 நிமிஷம் போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அவ்வளோதாங்க. இப்போது சூப்பரான மசாலா முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த முட்டையை வேக வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க மஞ்சக்கருவை ஒதுக்கிட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் மசாலா ஃப்ரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மஞ்சள் கருவோடு சேர்த்து முட்டையை சாப்பிட்ருவாங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்களும் இந்த மசாலா முட்டை பொரியல் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.